ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்மளோட இதில் வந்து பார்த்தோன்னா, ரிக்வெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ரிக்வெஸ்ட் அப்படின்றபோது என்னன்னா, ஸோ இப்போ நம்ம எல்லா ஆப்பரேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம்குள்ளேயே தான் பண்ணிட்டுருந்தோம். கரெக்ட்டா? ஏதாவது உனக்கு ஃபைல ஆக்சஸ் பண்ணணும்னாலும் நம்ம ஃபைல்குள்ளேயே வச்சிருக்கிறோம். ஆ வேற எது நம்ம பண்றதுனாலும் இட் இஸ் இன்சைட் அவர் சிஸ்டம். ஓகே. நீ லாக போய் ஸ்டோர் பண்றதுனாலும் இட்ஸ் இன்சைட் அவர் சிஸ்டம். இப்போ உனக்கு ஒரு வெப் பேஜ் இருக்குது. வெளிய ஒரு வெப் பேஜ் இருக்கு. அந்த வெப் பேஜ்லேருந்து நீ இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். வேற ஒரு சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அத எடுத்து ப்ராசஸ் பண்ணி நீ ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போற அப்படின்னா, ஸோ யூ நீட் டூ ஹேவ் ஒன் எக்ஸ்டர்னல் கனெக்ஷன். உன்னோட லேப்டாப்லேருந்து அவுட் சைட் வேர்ல்ட் இன்டர்நெட் மூலியமா வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இத வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க போடணும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து மெயினா யூஸ் ஆகக்கூடிய பேக்கேஜ் வந்து பார்த்தோன்னா ரிக்வெஸ்ட். ஓகே. ஸோ ரிக்வெஸ்ட்ன்ற பேக்கேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஹெச்டிடிபி கனெக்ஷன்ஸ். ஓகே. அந்த ஹெச்டிடிபி கனெக்ஷன்ல வந்து கனெக்ஷன் பில்ட் பண்ணி அந்த யூஆர்எல் நீங்க என்ன யூஆர்எல் குடுக்குறீங்களோ, அதுல போயிட்டு அதுலேருந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் ஃபெட்ச் அவுட் பண்ணிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு ப்ரோகிராம் எழுதியிருக்கேன். என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல்ல போயிட்டு கெட் குடுக்குறேன். கெட்டுன்றபோது அந்த யூஆர்எல்ல என்னென்ன கன்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ரெஸ்பான்ஸ்ல வைக்கும். ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ இதுல வந்து நெறைய ஸ்டேட்டஸ் இருக்குடா. நீங்க வந்து இப்போ ஒரு கனெக்ஷன் நீங்க பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கனெக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200ன்னு வரும். ஓகே. சில நேரத்தில 404 ஃபர்பிடன் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. உங்களோட வொர்க் ஏரியாலயோ இல்லன்னா ஏதாவது ஒரு நீங்க நார்மலா வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்றீங்க. 404 ஃபர்பிடன் வரும். அதே நேரத்தில 501 எஸ். வரும். அந்த மாதிரி நெறைய எரர் கோட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் HTTP கனெக்ஷன் அண்ட் புரோட்டோகால். ஆ நீங்க நெறைய ரிக்வெஸ்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, 465ன்ற ஒரு எரர் வரும். அதே நேரத்தில நெறையா அந்த அந்த இதுக்கு ஆக்சஸே உங்களுக்கு கிடையாது அப்படின்னா, ஒரு எரர் கோடு வரும். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அது நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்டேட்டஸ் கோட். உங்களால சக்சஸ்ஃபுல்லா ஆத்தென்டிகேட் பண்ணி உங்களால கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, யூ வில் பி கெட்டிங் அன் ஸ்டேட்டஸ் கோட் ஆஃப் 200. சக்சஸ்ஃபுல்லா உங்களால கனெக்ஷன் பண்ண முடியுது அப்படின்னா 200ன்னு வரும். அதுக்கப்புறமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கன்டென்ட்டையும் நீ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, python.orgன்ற ஒரு வெப்சைட்டுக்கு போறேன். அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா கன்டென்ட்டையும் தூக்கிட்டு வந்து ரெஸ்பான்ஸ்ல வைக்கிறேன். அந்த ரெஸ்பான்ஸ்ல எனக்கு கிடைச்சிருக்கிறதுல ஆ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, 500ன்னு குடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 0ல இருந்து 500 வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஃபெட்ச் பண்ணியிருக்கணும், கேரக்டர்ஸ் ஃபெட்ச் பண்ணியிருக்கணும், அது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்டுக்கு போலாம். ஓகே. இது ஒரு வெப்சைட்ல என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பைத்தான் வெப்சைட். ஓகேவா? ஸோ இது நம்ம ரிக்வெஸ்ட் மூலியமா நம்ம ஃபெட்ச் பண்றோம்னு வச்சுக்கோயேன். ரிக்வெஸ்ட் மூலியமா ஃபெட்ச் பண்ணும்போது, இதுல இருந்து என்ன வரும் அப்டின்னா, இதோ இந்த பின்னாடி இருக்குல்ல, இதோட HTML கோடு. ஓகே. இந்த HTML கோடு தான் அத வந்து உங்களுக்கு ஃபெட்ச் பண்ணி குடுக்கும். ஓகே. ஆல்வேஸ் வென்எவர் வி ஆர் ட்ரையிங் டூ டூ ஆ ஒரு ரிக்வெஸ்ட் மூலியமா ஒரு வெப்சைட் போயிட்டு அதுலருந்து ஃபெட்ச் பண்றோம்னா, இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்ஸா, இது ஒரு பட்டன். இது ஒரு பட்டன். அந்த பட்டன்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதுல சில ஆப்ஷன்ஸ்லாம் லிஸ்ட் டவுன் ஆகுது. ஓகே. நீ இது மேல ஹோவர் பண்ண பிறகு தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வருது. பை டிஃபால்ட்டா இது வராது. ஸோ இது இன்ஸ்பெக்ட் குடுக்குறேன். இங்க வந்து பார்த்தீன்னா, உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? அபோட்ன்ற இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கா? கரெக்ட்டா? அதுக்கப்புறமா வந்து டவுன்லோட்ஸோடது இங்க இருக்கா? ஸோ உனக்கு இந்த HTML கன்டென்ட் அப்படியே ஃபெட்ச் அவுட் ஆகி வரும். இது ஏன் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் மூலியமா பண்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க வெப் பேஜ் ஆட்டோமேஷன் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் இங்க போயிட்டு டவுன்லோட்ஸ்ல போயிட்டு நான் ஒரு புதுசா வந்திருக்கக்கூடிய ரிலீஸ வந்து நான் டவுன்லோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்க உங்களோட ஸ்கிரிப்ட்லயே டிசைன் பண்ணிக்கலாம். டெய்லி எனக்கு வந்து லேட்டஸ்ட்டான பைத்தானோட பேக்கேஜ் என்னவோ, ரிலீஸ் என்னவோ, அத நான் டவுன்லோட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, மார்னிங் நீங்க அத ரன் பண்ற மாரி ட்ரிக்கர் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ, அதுக்கு நீ என்ன பண்ணணும்? python.orgக்கு நீ வரணும். வந்துட்டு அதுலருந்து நீ என்ன பண்ணணும்? யூ நீட் டூ ஃபெட்ச் த கன்டென்ட். ஓகே. ஸோ, அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் ஆப்பரேஷன் நம்ம வந்து பண்றோம். ஒரே ஒரு நிமிஷம்.